IBC தமிழ் செய்திகள். கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக மீண்டும் இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் முதல் தர அதிகாரியான MKM மசூர் நியமிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் வழங்கிய விசேட தீர்ப்பின் பிரகாரம் அவர் மீண்டும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக தான் ஏலவே பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் தான் அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிராக அவர் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் ஒரு மாத காலத்துக்கு பின்னர் குறித்த வழக்குக்கான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண கல்வி பொதுத்தராதர சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் மிகவும் பின்தங்கியுள்ளது என தெரிவித்து கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ரோஹித பொல்கொல்லாகம அவரது பதவிக்காலத்தின் போது MKM மசூரினை கல்வி பணிப்பாளராக நியமித்தார். அதற்கு முன்னர் அந்த பதவியில் இருந்த MTA நிசாமின் நிர்வாக நடவடிக்கைகள் மந்தகதியில் இருந்தமையின் காரணமாக அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டு மன்சூர் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார். 4 மாதங்கள் மாகாண கல்வி பணிப்பாளராக மன்சூர் கடமையாற்றி வந்த வேளை கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி தொடக்கம் மாகாண கல்வி பணிப்பாளராக MTA நிசாம் நியமிக்கப்பட்டார். தற்போது புதிதாக கிழக்கு மாகாண ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள ஹிஸ்புல்லாவின் தலையீட்டினால் மன்சூர் அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டு மீண்டும் நிசாம் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தனது பதவி பறிக்கப்பட்டமை அநீதி என குறிப்பிட்டு கல்வி பணிப்பாளர் மசூர் திருகோணமலை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆளுநர் ஹிஸ்புல்லாவால் வழங்கப்பட்ட நியமன கடிதங்களை அமல்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் ஆளுநர் ஹிஸ்புல்லா மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் கல்வி பணிப்பாளர் ஆகியோரை எதிர்வரும் 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி விளக்கம் அளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி மன்சூர் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளராக மீண்டும் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். மன்சூர் மிகவும் ஆளுமை மிக்கவரும் ஒரு கடமையினை திறம்பட செய்து முடிப்பதுடன் அவரது கடமை காலத்தில் பல சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக் கொடுத்தவர் எனவும் பல அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இவ்வாறான திறமையான அதிகாரியை பதவியிலிருந்து ஆளுநர் நீக்கியமைக்கான காரணம் தொடர்பிலும் பலரும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அத்துடன் ஆளுநர் ஒருவர் எடுத்த முடிவிற்கு எதிராக நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுபோல பல அரசு அதிகாரிகளும் பல்வேறு துறைகளில் உள்ள திறமையானவர்களுக்கும் அரசியல் நடவடிக்கைகளால் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. இவர்களும் இதுபோல தமக்கான நீதியை கோரி துணிச்சலாக வழக்கு தொடர்வார்களே, ஆனால் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை நீதிபதி இளஞ்செழியன் நினைவூட்டியுள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.